ஆகஸ்ட் 6 அப்புறம் 9 1945ஆம் ஆண்டுல வந்து அமெரிக்கா வந்து வேர்ல்ட் வார் டூவின் காரணமா ஜப்பான் மேல வந்து அட்டாமிக் பாம்ப போடுறாங்க. இதன் மூலமா 1,00,000க்கும் மேற்பட்டோர் இறந்தும் போறாங்க. ஆனா இன்னும் வரைக்கும் அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி உயிரோட இருக்கிறப்ப எந்த பொசிஷன்ல இருந்தாங்களோ அந்த நிழல் வந்து அந்த ஏரியால இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. உண்மையில அந்த நிழலும் இருக்கு. இதை வந்து அங்க சுத்தி இருக்கிற மக்களாக இருக்கட்டும், வந்து போன ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இதை எல்லாருமே அதாவது இறந்து போனவங்க வந்து ஆவியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. இதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா? இந்த அட்டாமிக் பாம்பு வந்து ஜப்பான் மேல விழுந்த உடனேயுமே எவ்வளவு பெரிய ஹீட் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட சூரியனோட சர்ஃபேஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும் பாத்தீங்களா ஹீட் வேவ், அதை விட அதிகமான ஹீட் வேவ் வந்து இந்த அட்டாமிக் பாம்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இப்படின்றதுக்குள்ள பல லட்சம் பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஒருத்தர் மேல அந்த ரேடியேஷன் பெனட்ரேட் ஆகுறப்ப அவங்க சுத்தி இருக்கிற அந்த இடத்துக்கும் அந்த ரேடியேஷன் வந்து பெனட்ரேட் ஆகும். ஆனா அந்த இடத்துல அவங்க நிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்கள சுத்தி இருக்கிற அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு ரேடியேஷன் வந்து பெனட்ரேட் ஆயிருக்கு. ரிமைனிங்கா உள்ள இடம் வந்து அந்த சேம் டைம்ல பேர்னிங்கும் ஆயிருக்கு, கூலிங்காவும் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆனால அது ஒரு பிளாக் கலர்ல ஷேடோ மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஷேடோ தான் இன்ன வரைக்கும் ஹீரோஷிமா நாகாசாகில இன்ன வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இது இறந்து போறதுக்கு முன்னாடி எந்த பொசிஷன்ல இருந்தாங்களோ அந்த ஒரு ஷேப்பை தான் அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுதே தவிர இதுல வேற எந்த ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டியுமே கிடையாது. இதை வந்து தெர்மல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஷேடோ வந்து பல வருடங்களா நீடிச்சிருக்கும். ஆனா மழை பெஞ்சு அந்த செவுத்துல விழுந்துச்சுன்னா போயிடும். இன்னொன்று வந்து அந்த இடத்த டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வேற ஒரு பில்டிங் கட்டுறப்பையும் அது வந்து இருக்காது. ஸோ அந்த சுவர்ல வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படவே இல்லைன்னா அது வந்து இருக்கும். இன்னமும் கூட கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருக்குது. இதை பார்த்துதான் இன்னும் ஹீரோஷிமா நாகசாகி மக்களோட கோஸ்ட் தான் இன்னும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க இங்கே உள்ள மக்கள் வந்து நம்பிக்கை போடுறாங்க. அந்த இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கும் மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து. தேங்க்யூ.